வணக்கம், இது அறுசுவை ஆக்குப்பறை. இன்னைக்கு நம்ம சேனல்ல கர்ட் ரைஸ் வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. முதல்ல வடிச்ச சாதத்தை எடுத்துக்கலாம். இதுல 2 ஸ்பூன் கெட்டி தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத மிக்ஸில போட்டு தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்தாம குழவா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த தயிர் சாதத்துல தாளிச்சு போடுறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு அதுல கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அப்புறம் பொடியா உடைச்ச முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க தயிர் சாதத்துல போட்டுட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. அப்புறம் ஒரு பவுல்ல மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி திக்கு பேஸ்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பத்தல. இப்ப பொரிச்ச அப்பளத்தை மிக்ஸில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் மாதிரி ஆக்கிடாதீங்க. அடுத்து ஒரு பவுல்ல பிரெட் கிரம்ஸ். எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரிட்டர்ஸ் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். நம்ம ரெடி பண்ண தயிர் சாதத்தை குட்டி உருண்டையா புடிச்சிட்டு நடுவுல ஒரு சின்ன குழி பண்ணிட்டு அதுல உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஊறுகாயை வச்சுட்டு ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா சாத உருண்டையும் புடிச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்ச அப்பள பொடியில போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். இத நம்ம ரெடி பண்ண மைதா மாவுல போட்டு பிரட்டி எடுத்துட்டு லாஸ்டா பிரெட் கிரம்ஸ்லயும் போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பெரட்டி உருட்டி எல்லாம் பண்ணி ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கடாயில கடலெண்ணெய் ஊத்தி அதுல நம்ம ரெடி பண்ண பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் எடுத்துருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே அருமையான கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் ஷேர் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான வீட்டு உணவை சாப்பிடுங்க.